ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர். தினந்தோறும் நம்மளுடைய ராசி பலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக பார்த்துட்ருக்கோம். இன்றைய தினத்தில் ரொம்ப சிறப்பான ஆன்மீக தகவல் தினப்பலன். இன்றைய நாளுக்குண்டான விசேஷங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அற்புதமான ஒரு நபர் என்கிட்ட சொன்ன விஷயம், சார் நான் என்னுடைய கடை ஆரம்பித்தேன். நான் உங்கள்கிட்ட ஹோட்டலுக்காக கேட்டிருந்தேன், ஜாதகம் பார்த்துருந்தேன். நீங்கள் கடை ஆரம்பித்தேன், கடைக்கு நீங்கள் சொன்னீங்க அந்த சாம்பிராணி போட்டு விட சொன்னீங்க. அந்த சாம்பிராணி ரெகுலராக நான் போட ஆரம்பித்தேன். சாம்பிராணி சொல்லி நீங்கள் சொன்ன மந்திரத்தை இது பண்ண ஆரம்பித்தேன். உண்மையாகவே சொல்கிறேன், முந்தி இதே மாதிரி கடை வச்சு நான் லாஸ் ஆகிட்டேன். பயத்தோடு தான் இந்த கடையை ஆரம்பித்தேன். தினந்தோறும் நீங்கள் சொன்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணேன். இந்த வழிமுறைகள் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. இன்றைக்கி நான் 2வது கடை ஓப்பன் பண்ணுறேன் சார், நீங்கள் தான் அதை ஓப்பன் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்பாடு பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மனசில் திருப்தியாக இருந்தது. அதாவது கடவுளுடைய அனுகிரகத்தில் வாழ்க்கையில் தோல்வியுற்ற ஒருவர் திருப்பியும் பயத்தோடு வர்றார். அந்த பயத்தில் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார். அந்த பயத்தில் ஒரு நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. அந்த பயம் என்ன என் கண்ணுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி மேனுக்கு தன்னுடைய குடும்பம், வீடு, சொத்து, பொண்ணுடைய கல்யாணம், எதிர்கால வாழ்க்கை, பையனுடைய படிப்பு, கடன் சுமை, ஜெயிச்சுருவோமா இல்லையா, சொந்த பந்தங்கள், பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களா, திருப்பி தோத்துட்டோம்னா வாழ்க்கையில் என்ன ஆகும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்களே, ஏற்கனவே அட்வைஸ் பண்ணதில் இருக்கே, இப்படி பல்வேறு விஷயங்கள்லாம் அவர் கண்ணில் பார்க்க முடிஞ்சது. இன்றைக்கி அதே நபர் ஒரு பெரும் சந்தோஷமாக, ஒரு வெற்றியாக அவர் பேசும்போது அப்படி கண்ணில் தண்ணி நின்றுது. இந்த அத்தனை விஷயம் சரி கட்டின ஒரு நபரை என்னால் பார்க்க முடிஞ்சுது. 2 நபர் அதே மாதிரி 2 விதமான ஒரு தன்மைகளை நான் உணர்ந்தேன். உண்மையாகவே கிரகங்கள் இதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குங்கிறது தான் உண்மை. சரி, இன்றைய தினத்தில் ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பஞ்சாங்க குறிப்புகள் இதோ. 18/9/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 2ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மதியம் 12:56 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. இன்றைய திதி பௌர்ணமி காலையில் 9:10 வரை, பின்பு பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் பிற்பகல் 12:56 வரை ஆயில்யம், பின்பு மகம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்னைக்கு புரட்டாசி 2ஆம் திருநாள், மகாலய பட்சம் ஆரம்பம். பட்சம்னு சொன்னால் 14 நாட்கள். இந்த மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன நமக்கு சொல்ல வருது? இந்த தேய்பிறை நமக்கு என்ன விஷயத்தை உணர்த்துறது அப்படின்னா, பூலோகம், புவலோகம், சுபலோகம், மகாலோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம்னு இந்த லோகங்களை நம்மளுடைய மூதாதையர் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு நபர் இந்த பூ உலகத்திலிருந்து, இந்த உலகத்திலிருந்து போகிறார் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு லோகமாக அவர் போவாராம். அவர் செய்த புண்ணியம், தர்ம காரியங்கள் அவருக்கு எப்போவுமே உதவி செய்யும் அப்படிங்கிறது நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களில் சொல்லப்பட்ட விதி. அப்படி ஒரு நபர் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் அவரை காப்பாற்றும். ஒரு நபர் செய்யக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் அவருடைய சங்கதியினரை சில நேரங்களில் அது பாதிக்கலாம். இது பித்ரு தோஷமா, மாத்ரு தோஷமா, குலதெய்வ தோஷமா, இந்த போன்ற விஷயங்களை பற்றி நம்மளுடைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது இதற்கு இந்த பக்ஷ காலம் அப்படிங்கிறது பித்ருக்குழுக்கு உண்டான காலமாக நிர்ணயிக்கப்பட்டது. அதனால தான் இந்த காலத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷன், விசேஷம், கல்யாணம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. இந்த பக்ஷ காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமாக பித்ருக்களுக்குரிய காலமாக இருக்கும். அதை பற்றி இன்றைக்கி ஆன்மீக தகவல் சொல்கிறேன், உங்களுக்கு அதில் விலாவரியாக ரொம்ப அழகாக புரிய வரும். சரி, இன்றைய தினத்தில் மகாலய பக்ஷ ஆரம்பம். 12 ராசி இன்றைக்கி நட்சத்திரத்தை வச்சு, அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். இன்று நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாணம் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் இதோ. மேஷ ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா விரய பாவங்கள் வேலை செய்யும். விரய பாவங்களில் என்னது? பணம் கொஞ்சம் செலவுகள் ஆகக்கூடியதாக. என்னடா அது இவ்வளோ சம்பாதிச்சாலும் கரெக்டாக செலவுக்கு சரியாக இருக்க, சம்பாதிக்கணும் செலவாக, சம்பாதிக்கணும் செலவாக,
முருகா காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்களில் யதார்த்தமாக சிந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து செய்வீங்க, அதன் மூலமாக விரயங்கள் ஆகிறது. சரி பார்ப்போம் ஒரு கை அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். ஏதேனும் ஒரு விஷயம் வாங்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கக்கூடியதாக இருக்குது. இது வாங்கலாமா வேண்டாமா, ஓகேயா இல்லையான்னு பல விதங்களில் யோசிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாருங்க. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் பார்த்து எடுத்து செயல்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் ஏதேனும் புதிய விஷயங்கள் ஆரம்பிக்கலாம்னா வேண்டாம். 1 2 3 நாள் கழிச்சதுக்கப்புறம் அதை பற்றி யோசிச்சல்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மேஷராசி நண்பர்களே, ரிஷபராசி என்பர்களுக்கு வெற்றி உண்டு. நல்ல காரியங்கள் நடக்கும். இது நடக்கலை அது நடக்கலை, பாப்பா நான் படுற பாடம் எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். விடாமுயற்சி உங்களை நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சார் பெனிஃபிட்ஸே இல்லை சார், இந்த வியாபாரம் பண்ணுறேன், வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது சார். நிறையா பேருக்கு வியாபாரமே இல்லாமல் இருக்குது, வேலையே இல்லாமல் இருக்கா. ஏதோ கடவுள் கொடுத்துருக்கார் உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன். வெளியில் போனால் நீங்கள் ஒன்று சொல்கிறேன் இல்லையா, நான் எலக்ட்ரிக்கலில் ஒர்க் பண்ணுறேன், எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் பண்ணுறேன், ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து ப்ரெஸ்ஸு வச்சுன்னு இருக்கேன், நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு யூ ஹாவ் அ நேம் கார்டு. அதே ஒரு பெரிய விஷயம் பகவான் கொடுத்தது. அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். நிறைய பிஸ்னஸ்க்கு உண்டான விஷயத்தை கற்றுக்கொள்வது நல்லது. ஆன்லைனில் நிறையா ப்ராடக்ட்ஸ் போட்டு நான் நினச்சது இது இல்லை இது வந்துடுத்து, அச்சு 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 அச்சோ இதுதான் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதான் அந்த கமெண்ட்ஸை போய் படிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், அதை போடணும். இந்த மாதிரி சில விஷயங்களை கடைபிடிப்பது நல்லது. வீண் விரயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. யாரு? ரிஷபராசி அன்பர்களே. மிதுன ராசி நேயர்களே, வியாபாரம் தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தை முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, மெடிடேஷன்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறவங்க, கோயில் அர்ச்சகராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அஸ்ட்ராலஜராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, வேத பண்டிதராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கோயில் ட்ரஸ்டியாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பேசுகிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்னும் நிறையா படிச்சுட்டு இருக்கிறவா, இதில் தீசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவா, பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நாள். இன்றைக்கி நிறைய கடவுள் கனெக்டிவிட்டியை கொடுப்பார். ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் யோசிச்சுக்கணும். ஆஹா இதெல்லாம் நம்ம லைஃபுக்கு ரொம்ப தேவை. நம்ம வந்து அதை வைத்து கொண்டு அடுத்த நிலைக்கு போகணும். நண்பர்கள் வட்டத்தை பெருக்கிக் கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பேசாது இது காசு அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி இருக்கும், அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. வீட்டிலேருந்து வெளியில் வந்து அடுத்த விஷயத்துக்கு போகும்போது யூ மஸ்ட் கோ டு நெக்ஸ்ட். இது அதாவது நடிகர் சிவாஜி கணேசன் அவர் வந்து ஒரு ஒரு இடத்துல காத்தால் ஒரு இது கொடுத்துருக்கார். அவர் வந்து நடிக்கிறாராம். அவர் கூடவே ஒருத்தர் வந்து பார்க்குறாரு. போன உடனே சாதாரணமாக விட்ட பேசின்னு இருக்கார். போய் அந்த வேஷத்தை போட்டு அந்த இடத்துல போய் நின்ன உடனே அப்படியே அதற்குண்டான நபராக மாறிவிட்டார். முடிஞ்சது. திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு இடத்துக்கு போகிற, இன்னொரு இடத்துக்கு போனோன்னா அந்த இது போட்டோன்னா அப்படியே அது மாறுறாரு. இங்கே இருக்கிற அங்கே சாயலில், அங்கே இருக்கிற இங்கே சாயலில் நடுவில் பேசினார் பார்த்தீங்களா. அப்போவும் அந்த நடித்த நபர் கிடையாது. எப்படி அந்த இடத்துக்கு போனோன்னா அந்த விஷயம் மாறுறதோ அதே மாதிரி குழப்பிக்க வேண்டாம். தொழிலையும் வீட்டையும் பணத்தையும் எல்லாத்தையும் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. ஏன்னா மனம் அது செம்மையானால் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா ஜெயிச்சு வந்துடலாம் அப்படின்னு ரொம்ப அழகாக பெரியவங்க சொல்லியிருக்கா. மிதுன ராசி நேயர்களுக்கு கடக ராசி அன்பர்களே, நல்லது நடக்கும். பலவிதமான இன்னல்கள்லாம் தாண்டின்னு இருக்கல் புரியறது. எனக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வெளியிலலாம் நிம்மதி இருக்குது சார், வீட்டில் நிம்மதி இருக்குது சார், வெளியில் மதிப்பு இல்லை. எனக்கு சொந்த பந்தங்கள்லாம் கிண்டல் கேலி பண்ணுறா சார். ஜெயிச்சிருவேனா. ஜெயிச்சிருவீங்க. கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. பல சோதனைகள் வரும், மன ரீதியான கழக்கங்கள் இருக்கும், எல்லாத்தையும் தாண்டி வரணும். கடவுள் உங்களுக்கு துணை நிற்பார். ஒரு நபர் தூரத்தில் நின்றுட்டு இருக்கார், அவரை போய் நீங்கள் எட்டினா உங்களுக்கு பெரிய லாபம் உண்டு. ஆனால் அது எட்டுற வரைக்கும் பலவிதமான புயல் இருக்குது, முள் இருக்கும், கரடு முரடெல்லாம் இருக்கும். இந்த வீடியோ கேம்ஸ்லாம் விளையாடுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வரணும். கடகராசி என்பர்கள் வந்துடுவேன் இல்லையா, அதை தாண்டி வந்துட்டேன்னா உங்களுக்கு சக்ஸஸ் உண்டு இன்றைய தினத்தில். சிம்ம ராசி நேயர்களுக்கு விடாத உழைப்பு இருக்குது. ஆனாலும்
கொஞ்சம் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் பேச்சு மற்றவாளை பற்றி சொல்கிறது யதார்த்தமாக நான் ஒன்று சொல்ல போய் அதை மற்றவங்க தப்பாக புரிஞ்சக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நகைச்சுவையாக பேசினேன் சார், ஆனால் அவள் அதை தப்பாக எடுத்துட்டான். நான் அவங்கள பற்றி சொல்லவே இல்லை, ஐ டென்ட் மீன் தட், பட் என்னை பற்றி சொல்லிட்டு இருக்காளே ஏன் இப்படி, ஏன் நல்லது தானே சார், நான் நல்லது தானே சொன்னேன். இப்படி பல விஷயங்கள் உங்களை பற்றி மூணாவது மனுஷா எடுத்து சொல்லக்கூடியதா அதை நினச்சின்னு இருப்பேன். இன்றைய தினத்தில் ஆரோக்கியம் ரொம்ப கவனம் என்பது தேவை. பிறர்கிட்ட குடுக்கல் வாங்கல் கவனம் என்பது தேவை. சத்தம் போடுறது, சண்டை போடுறது, பேசுறது இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் சிம்மராசி நேயர்கள் நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். அன்பானவர்கள் பிரியமானவர்கள் உங்களுக்கு உதவி செய்வா, கவலைப்பட வேண்டாம். சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் சில மறதிகள் அப்பப்போ வந்து போகும். அந்த மறதிகள் இங்கே விட்டுட்டேன், எங்கே வச்சேன்னு தெரியலையே அப்படின்னு சில நேரங்களில் மற்றவாட்ட கேட்டுருப்போம். உங்கள்கிட்ட கொடுத்தேன்ல இல்லையா, கொடுத்தனா, இப்படி பாருங்கள் பல விதமான யோசனைகள் அப்பப்போ வந்து போகும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நல்ல மாற்றங்கள் உண்டு சிம்மராசி நேயர்களுக்கு. கன்னிராசி அன்பர்களே, நல்லது நடக்கும், முயற்சிகள் பலன்களை கொடுக்கும், திருமண காரியங்கள் கைகூடும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும், உங்களுக்கு சாதகமான நிலைகள் வரும், அடுத்த முயற்சிக்கு உண்டான வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும், பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், மேல் படிப்பு நன்னாக இருந்துருக்கும், முறையாக ஒரு விஷயத்தை கடைபிடிப்பது அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். அதே சமயத்தில் விடாமுயற்சியில் அடுத்து 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 உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி யதார்த்தமாக நண்பர் வீட்டுக்கு போவே இல்லை, இப்போ வெளில போயிட்டு வரலாமான்னு போகும்பொழுது அற்புதமான சாமி தரிசனம், அற்புதமான வழிபாடு, அற்புதமான பாரு இன்றைக்கி கடவுள் எனக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. இவா கூட சும்மா வந்தேன், பட் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்கிற அளவுக்கு இன்றைய தினம் உண்டு. வயசானவர்களை கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும். கன்னிராசி என்பர்களே, துளாராசி நேயர்களுக்கு நல்லது நினச்சா தப்பான்னு நல்லவாளாக இருந்தாலே ஷோ இவ்வளோ கெட்ட பேரும் சத்தியமாக நான் கனவுல கூட நினைக்கலப்பா. ஐ டிட்ன்ட் நோ திஸ். நானும் யதார்த்தமாக இருந்துட்டேன், பட் இப்போ நான் சஃபர் பண்ணுறது மாதிரி பா என் லைஃபே இவ்வளோ இப்படி போகுமே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசவே இல்லை. உடல் உபாதைக்காக ஒரு ஒரு தட்டை பேசி அவள் பேசாமல் இருக்கிறது, இல்லை ஒரு நல்ல விஷயம் பண்ணி அவள் அதை எதிர்பார்க்காமல், இந்த மாதிரி நிறையா இருக்கும் லைஃப்பில், நிறையா இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் அடுத்தடுத்து வரும். கடன்களை தீர்ந்தோம், ரொம்ப கடன்களை வச்சுக்காதீங்க. அதே மாதிரி ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா ரொம்ப பிரமாதமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். சில சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் இருந்துட்டுருக்கோம், சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கோம், ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, குணச்சித்திர நடிகராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு அருமையாக இருக்கும். இன்றைய தினத்தில் கவலைப்பட வேண்டாம். விடாமுயற்சி பண்ணுறது இல்லையா, வெற்றி கிடைக்கும். சில நேரம் சோர்வாயிடுறேன், அந்த சோர்வை தூக்கி விட்டுருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு லாபங்கள் நல்ல மாற்றம் உண்டு. ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பு எப்படி கண்ணாடியே பார்த்துட்டு இருக்கிறவா சில பேர், இப்படி கை அப்படியெல்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்லுவேன். மற்றவா பார்த்துட்டு பரவாயில்லையே உடம்பு இழைச்சுட்டாலே அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கு. என்னப்பா இன்றைக்கி உடம்பு என்ன ஏதோ உடம்புலாம் இளைஞ்சிருக்கு, ஏதாவது சரியில்லையா உடம்புன்னு கேட்பா. சரி இருக்கு, உடம்பு ஜிம்முக்கு போகிறேன், யோகா பண்ணுறேன், இந்த மாதிரி பெருமிதம் கொள்ளக்கூடியதாக இருக்கும். துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கிரகச்சார பிரகாரம் சில தடங்கள் வந்து தான் ஜெயிக்கும், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. பட் நல்ல தடங்கள் தான், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இப்போ வெளியில் போகும்போது பார்த்து போப்பான்னு சொன்னால் தப்பான்னு இல்லை, அந்த மாதிரி நல்ல தடங்கள் சுப தடங்கள் தான், கவலைப்பட வேண்டாம் துளாராசி அன்பர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இன்றைக்கி அன்பானவர்கள் பிரியமானவர்கள் நண்பர்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப உங்களுக்கு நிறையா உதவிகள் செய்வா. அதே மாதிரி இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி தினம் பிடித்தமானவாளை சந்திப்பீங்க. சொந்த பந்தங்கள்லாம் இன்றைக்கி ரிலேஷன்லாம் வருவா, உங்களுக்கு ரிலேஷன்லாம் ஃபோன் பண்ணுவா. உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கும்போது பரவாயில்லையே நம்ம வேலை இப்போ ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், அன்றைக்கி வா என்ன தெரியுமா சொன்னால் என்ன தெரியுமா இப்படியெல்லாம் மியூசிக்கோட சொல்லுவேல். ஆனால் இப்போ பெருமிதம் கொள்வேல். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. குழந்தைகளுக்காக, குழந்தைகளுக்கு வேண்டி, குழந்தைகளுக்காகன்னு ஏதேனும் ஒரு விஷயத்தை பண்ணுவேல். அவள் டபக்குன்னு ஒரு திட்டுவா, பாரு இத்தினோண்டு சிறு வண்டாக இருந்துட்டு என்னை இப்படி திட்டுறது பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தைகளை பற்றி சொல்லிட்டு இருப்பேன். இன்றைய தினத்தில் சின்ன சண்டை, சின்ன விஷயந்தான், அதில் பெரிய விஷயம் கிடையாது. இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி என்பவர்கள் பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவா, மார்க்கெட்டில் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவா, காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க,
செங்கல் சோலை நடத்தின்னு இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான ஆர்கிடெக்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வருங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு தனுர் ராசி அன்பர்களே அருமையான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில பிரச்சனைகள்லாம் பார்த்து ஹேண்டில் பண்ணி பழகி போயிடுது. அதனால் எது வந்தாலும் பெருசாகவே தெரியல சார். அதாவது கண்ணில் தண்ணி வந்தால் தானே, ஏன்னா தண்ணி வந்து 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 பா இல்லை நின்று போயிடுது. திருப்பி ஒன்றும் உள்ள ஒரு ஈரமே இல்லை சார். ஏன்னா கவலைப்பட்டே பழகி அடிச்சு பாருங்க, புதுசாக ஒன்றும் கவலைப்படுறதுக்கு இல்லைங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருந்துட்டுருக்கு. தனுசு ராசி நேயர்களுக்கு இடம் பொருள் வீடு மனை கட்டிடம் கட்டுன்னு இருக்கிறவாளுக்கு தான் தெரியும்ப்பா சமையல யாரோ பணம் தான் அவர் கொடுத்துருக்காளாட்டிருக்கு, நல்லா கொடுத்துருக்கா, நான் படுற கஷ்டம், நான் வாங்கின கடன் எனக்கு இல்லை தெரியும் அப்படின்னு மனசில் நினச்சி பேல் வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு நகை பல பலன் இருக்கும், ஆனால் ஹாலோ நகைன்னு எனக்கு தான் தெரியுங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் மனசில் நினைப்பேல், வெளியில் சொல்லக்கூடிய விஷயத்தை ரசிப்பேல். தனுசு ராசி நேயர்களே மகர ராசி அன்பர்களுக்கு பா எவ்வளோ பார்த்து 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 எவ்வளோ பேச்சு, அட்வைஸை கேட்டு கேட்டு காதில் ஒரு படத்தில் சொல்ல மாதிரி ஸ்லேம் பிளட்டுப்பா பா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் மனசில் தோணும். எழுத்து மூலமாக பிறருக்கு சிபாரிசு, ஃபோனு, எழுத்து இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளியில் பேசும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றவாளை பற்றி பேசப்படாது, குறை சொல்லப்படாது. உங்களை குறை சொன்னால் சண்டை போட வேண்டாம், விட்டு கொடுத்துருங்கோ. இன்றைய தினத்தில் சில ஸ்கெடியூல்லாம் மாறுறது நல்லது தான். டென்ஷன் தான் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் மனம் என்னமோ அப்படி தூக்கம் வர மாட்டேங்குது சார். தூக்கம் இல்லை வந்ததுன்னா நல்லா தூக்கம் வருது, எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது, ஏண்டா விடியுதுன்னு இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அப்பப்போ அலுப்பாக சொல்லுவேன். அதே மாதிரி மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் ஒன்று காத்துன்ருக்கு, ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று காத்துன்ருக்கு. அதை நினச்சி நீங்கள் மூவ் பண்ணலாம், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குனால தோல் சம்பந்தமான உபாதைகள் கவனம் என்பது தேவை. முட்டி, முதுகு, கழுத்து சம்பந்தமான உபாதைகளில் கவனம் தேவை இன்றைய தினத்தில். கும்பராசி அன்பர்களே, அதாவது சில விஷயங்கள் யாராவது உதவி பண்ணிவிட்டா நீங்கள் மறக்கவே மாட்டேன், ஆனால் உதவி தான் பண்ணுறதில்ல. உபத்திரவம் பண்ணுறவா நிறையா பேர் இருந்துருக்கா. ஃபோன் எடுத்து நெகட்டிவாகவே பேசுகிறா சார். ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் கிடையாது. நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ். என்னது சே, நான் என்ன பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன், மனுஷனாக இருக்கிறது தப்பாண்ணே, இப்படி பல நேரங்களில் சில நேரங்களில் யோசிப்பேன். நல்ல வார்த்தை சொல்ல வேண்டியது காலங்காத்தால் உட்காந்துட்டு இதை பற்றி அவளுக்கு பிரச்சனை, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, இப்படியெல்லாம் பல நேரங்களில் டென்ஷன் ஆவேல், கோவிச்சுப்பேல். கடையில் போய் எதாவது வாங்கினேன், இருங்க பொறுங்க பாருங்கள், இவங்க கூட மதிப்பு கொடுக்குறது இல்லையே, இவா கூட எனக்கு மதிப்பு கொடுக்குறது இல்லையே, இவர் கூட மதிப்பு கொடுக்குறது இல்லையேன்னு சில நேரங்கள் கவலைப்படுவேல். அப்படி கிடையாது, சூழ்நிலை அந்த நேரத்தை பொறுத்து அப்படி மாறுறது. பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. குடும்ப விஷயங்களில் அனுகூல்யம் அன்னோன்யம் கூடி வரும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். ரொம்ப முடியாதவா கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும். அவள் கும்பராசியாக இருந்தால் இன்றைய தினத்தில் நல்லது நடக்கும், கவலை வேண்டாம். சட்டுன்னு எதையும் பேசிடாதீங்க, அப்புறம் அவள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதுதான் கவனம் என்பது தேவைன்னு சொன்னேன். கும்பராசி நேயர்களுக்கு மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அனுகூல்யம் உண்டு, நல்லது நடக்கும். சில பேர் பார்த்துட்டுனா ரொம்ப பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி ஜம்முன்னு ஜாலியாக இருப்பா. சில பேர் பார்த்துட்டுனா அப்படியே யோசிச்சுட்டே இருப்பா, என்னாச்சு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு 2 அடி நிமிர்ந்து பார்ப்பா. அந்த பக்கம் போய் என்னாச்சு, என்ன சும்மா சும்மா துரத்திகிட்டே இருக்கேன், கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆவா இந்த தினத்தில். சில பேர் பார்த்தோம்னா ரொம்ப உத்வேகமாக இருப்பா. இன்றைக்கி என்றைக்கும் இல்லாமல் என்னடா அது இப்போ தீப்பந்தம் இப்படி எறியறதுங்கிற மாதிரி யோசிப்பேன். அந்த மாதிரி இன்றைக்கி ரொம்ப ஜுவாலமாக இருப்பா. அதே போன்று இன்றைய தினத்தில் யோசித்து 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 பல காரியத்தை எடுத்து சேரவாலும் இருப்பாங்க. மீனராசி அன்பர்களுக்கு புது ஐடியாலாம் தோணும். இது யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. ஒரு 4-5 நாள் கழித்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரும். ஏன்னா எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு தான் சொல்லுவார், ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு ஒரு பேச்சு வரலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஐடியாஸை மற்றவா எடுத்து செயல்படுத்தக்கூடிய தினமாக கூட வரலாம். இன்றைய தினத்தில் மீனராசி நேயர்களே 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயச்சித்தத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலயபக்ஷம். இந்த மகாலயபக்ஷம் அப்படிங்கிறது விஷ்ணு ஸ்மிருதி, அக்னி புராணம், ஸ்கந்த புராணம், அதே மாதிரி நாரத புராணம், தர்மசாஸ்திரம் போன்ற நிறைய விஷயங்களில் இந்த பக்ஷத்தை பற்றி சொல்லியிருக்கு. அந்த பக்ஷம் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா பித்ரு பக்ஷன் பேர். பித்ரு ஸ்ராத்தா அப்படின்னு சொல்லுவாள். இந்த ஸ்ராத்தத்துக்கு உரிய நாள்.
அதே மாதிரி பார்த்துட்டோம்னா பித்ருக்களுக்கு ஸ்ரத்தையோட விரதம் இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லுவா. நம்மளுடைய பெரியவர்கள் பூலோகம், புவலோகம், சுவலோகம், மகாலோகம், ஜனலோகம், தபஸ்லோகம், சத்தியலோகம்னு சொல்லிட்டு சத்தியலோகம்ங்கிறது பகவான்கிட்ட இருக்கக்கூடிய லோகமாக இருக்குது. இந்த லோகத்தை அடையிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ராத்த விஷயங்கள் அவர்களை அடுத்தடுத்து கடத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடத்தினா அடுத்த நிலைக்கு போகும் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் பெரியவர்களை நினைத்து அவர்கள் இறந்த, அவர்கள் மறைந்த அந்த திதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த திதி, இந்த 15 நாள் வரக்கூடிய திதியில் அவங்களுக்கு கொடுக்கணும். தாத்தா, பாட்டா, அப்பா, அம்மா, அந்த மாதிரி பெரியவங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கு. ஒருவேளை நம்மளுடைய பெரியப்பா, சித்தப்பா இவங்களில் யாருக்கா குழந்தை கிடையாது, ஆனால் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கவா தான் அவளுக்கு தர்ம காரியங்களை செய்தாங்கன்னா அவங்களுக்கும் எடுத்து செய்யலாம். இதை மட்டும் இல்லாத நம்ம எத்தனையோ விதமான நம்மளுடைய பாவங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம வண்டியில் போயிட்டு இருப்போம், யாருக்கா முடியாமல் இருந்துட்டு இருக்கோம், அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலைகள் நம்ம போயிருப்போம், ஆனால் யாரோ ஹெல்ப் பண்ணியிருப்பான், நம்ம ஹெல்ப் பண்ணலை இல்லையா, தப்பு தானே அது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் பொழுது ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும். நம்ம நண்பர்களுக்கு அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருந்த ஜீவராசிகளுக்கு கூட இந்த காலகட்டம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இப்போ இவங்களுக்கெல்லாம் கூட கொடுக்கலாமா, எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். இதுதான் கயா ஸ்ராதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி புண்ணிய நதி கங்கை, யமுனை, சைவ, கோதாவரி, நர்மதா, சிந்து, காவேரி, இந்த மாதிரி புண்ணிய க்ஷேத்திரத்தில் போய் இந்த பித்ரு காரியங்கள் பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம். தாமிரபரணி போன்ற இடங்களில் புண்ணிய க்ஷேத்திரத்தில் பித்ரு காரியங்கள் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. நிறையா பேர் பிரயாணம் பண்ணுவாள். பிரயாணம் பண்ணி இந்த காலகட்டத்தில் பெரியவர்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது நம்மளுடைய பெரியவர்கள் நம்ம சந்ததியினருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதா நம்ம ஐதீகம் சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்புகிறோம், இதுதான் உண்மை. அதை நம்ம கடைப்பிடிச்சோம்னா ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் பண்ணால் போதுமா, நாங்கள் பக்ஷத்தை மட்டும் பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட திதி வருஷா வருஷம் கொடுக்கறதில்ல, அதெல்லாம் தப்பு. எப்போவுமே இந்த பக்ஷம் பண்ணினாலும் திதியை கரெக்டாக கொடுக்கணும். சில பேர் தை அமாவாசை, ஆடி அமாவாசை மட்டும் கொடுக்குறா, அதுவும் தப்பானது. அதை நீங்கள் கொடுக்கலாம், ஆனாலும் திதியை நீங்கள் கரெக்டாக பண்ணணும். மாதம் அமாவாசைக்கு பண்ணணும். இந்த மாதிரி பெரியவர்கள் பண்ணக்கூடிய சில முறைகளை நீங்களும் கடைபிடிக்கிறது நல்லது. எனக்கு ஒன்றும் பித்ருதோஷங்கள்லாம் ஒன்றும் இல்லை, மாத்திருதோஷம் அதெல்லாம் ஒன்றுங்க இல்லைங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு எபிசோட். நம்ம மட்டும் இல்லை, நம்மளுடைய சங்கதியினர் நன்னா இருக்கிறதுக்கு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அதுதான் உண்மையும் கூட. நீங்கள் நினைப்பேன் இல்லையா, என்னுடைய தாத்தா இன்னும் அப்படியே இருக்காருன்னு என்னால் உணர முடியுது, அப்பா இருக்காருன்னு உணர முடியுதுன்னு எத்தனையோ பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவர் இல்லை, ஆனால் அவர் இருக்கிறத உணர்றோன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதாங்க அந்த உணர்தலுக்கு தான் இதெல்லாம் உணர்வு சம்பந்தமான ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. அதனால் உங்களுடைய மூதாதையருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, இதில் உங்களுக்குன்னு ஒரு பெரிய வைராக்கியம் தேவை. அதுதான் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்ட்டு இல்லை, உங்களுக்குன்னு ஒரு பெரிய வைராக்கியம் தேவை. அப்பேற்பட்ட அற்புதமான பட்சம் இந்த 15 நாட்கள். இந்த 15 நாட்கள் ரொம்ப ஸ்ரத்தையாக இருந்தீங்கன்னா ரொம்பவுமே பித்ருக்களுடைய பூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாள். இதுலேயே மகாபரணின்னு வருது, பஞ்சமி வருது, அஷ்டமி வருது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு திரையோதசி, துவாதசி, சதுர்தசி இந்த திதிகள்லாம் ரொம்பவுமே விசேஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த திதிகளில் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஆக இந்த காலகட்டத்தில் பெரியவர்களுக்கு உண்டான பக்ஷ காலம், பித்ரு காலம்னு சொல்லுவாங்க. இந்த காலம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லி மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.